இந்தியர்கள் ஊதியம் பெறுபவராக உருவாகுவதை விடுத்து தொழில் தொடங்கும் ஆற்றல் பெற்றவர்களாக உருவாக வேண்டும் என்று மாய்காவின் தலைவர் செனட்டர் டத்து ஜி பழனிவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒரு மாணவர் ஒரு நல்ல பணியில் அமர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து ஒரு நல்ல தொழிலதிபராக உருவாகும் லட்சியத்தினை கொண்டிருக்க வேண்டும் என்றும் பழனிவேல் அறிவுறுத்தியிருக்கின்றார். In the next 10 to 15 years, 50,000 Indian entrepreneurs. That's my target. ஒரு பெரிய திட்டத்தை விட ஒரு சிறந்த திட்டம் மகத்தானது என்றும் பிரதமர் துறை அமைச்சருமான டத்து ஜி பழனிவேல் கூறினார். ஒரு மாணவரது வாழ்க்கையில் திட்டமிடுதல் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கி கொள்ளும் போது அது ஒரு பெரிய திட்டத்திற்கு அடித்தளமாக அமையும் சாத்தியம் உள்ளது. எனவே மாணவர்கள் தங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை மனதில் கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்கள் தொழில் தொடங்கி இயக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக உருவாக வேண்டும் என்று சத்து மலேசியா இந்திய மாணவர் இயக்கத்தின் தலைமைத்துவ முகாமினை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது பழனிவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மேரு கேம்ப் பீனா நகராவில் நடைபெற்ற இந்த முகாமில் அரசு மற்றும் தனியார் துறை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த சுமார் 100 பேருக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய மாணவர்களிடையே சிறந்த தலைமைத்துவ பண்புகளை உருவாக்குவதுடன் அவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பதை விடுத்து ஒரு தலைச்சிறந்த தலைவராக உருவாகுவதற்குரிய விழிப்புணர்ச்சியை தருவதே இந்த தலைமைத்துவ முகாமின் நோக்கம் என்று சத்து மலேசியா இந்திய மாணவர் இயக்கத்தின் தலைவர் மகா கணபதி தாஸ் கூறியிருக்கின்றார். பயிற்சி மூலிமா நம்ம ராத்திரியில் நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன் செய்வோம். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு இந்த பிரச்சனையை நம்ம மாயக்கா மூலிமா மனித உயர்கல்வி அமைச்சுக்கு நம்ம அனுப்புவோம். அது மட்டும் நம்ம உயர்கல்வி அமைச்சுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம தீர்வு காணலாம். பல பிரச்சனையை நம்ம தீர்வு கண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகிறதுக்கு கோயிலுக்கு பஸ்ஸெல்லாம் கொடுக்குறோம். வெஜிடேரியன் ஃபுட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பு மற்ற பல பணிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது நம்ம தொடர்ந்து நம்ம செய்வோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கிறனால எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் நாங்கள் முன்னேறதுக்கு ஒரு வழிவாக இருக்கோம்ல. ஒன் இந்தியன் ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் மூவ்மெண்ட் இன்னும் இன்னும் அக்ரெசிவாக கொண்டு வரணும். ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்து அவங்களோட அறிவு இந்த என்ன சொல்லுவாங்க முன்னறிவு பட்டறிவு எல்லாம் அதிகமாக இருக்கிறப்ப இந்த சமயத்தை அவங்க சேர்த்து செய்யும் பொழுது அவங்களோட ஒழுக்கமும் நல்ல ஒரு நிலையில் இருக்கும்.